ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைல்ல தான் எக் ரைஸ் பண்றது எப்படின்னு பாக்குறீங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் கார்லிக், அதாவது நம்ம பூண்டு நல்லா குட்டி குட்டியா நறுக்கியிருக்கேன். கருவேப்பிலை ஒரு 3 பச்சை மிளகா சின்ன சின்ன நறுக்கி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் குடமிளகா ஒரு குடமிளகா சின்ன சின்ன நறுக்கி வச்சிருக்கேன். சோ வாங்க மக்களே, இன்னைக்கு எப்படி நான் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைல்ல எக் ரைஸ் பண்றேன்னு பாத்துக்கலாம். சோ அதுக்கு கடாயை எடுத்துட்டு தேவையான நம்மளுக்கு போதுமான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். நான் வந்து இன்னைக்கு ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேன் மக்களே. சோ அதுக்கேத்த மாதிரி நான் எண்ணெய் ஊத்திருக்கேன். நீங்களும் உங்க தேவைக்கு ஏற்ப எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு நம்ம சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்க கார்லிக்கை நான் போட்டுக்கிறேன். கார்லிக் வந்து ஒரு 4 பீஸ் நான் எடுத்திருக்கேன். நமக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி, எங்க வீட்ல வந்து நிறைய கார்லிக் போட்டா பிடிக்கும் மக்களே. சோ அதனால நான் சின்ன சின்னதா இந்த மாதிரி நறுக்கி நிறைய கார்லிக் போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி முட்டை சோறு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, சூப்பரான ஃப்ரெஷ்ஷா அந்த மாதிரி கருவேப்பிலை கிடைக்குதே பெரிய விஷயம் மக்களே. சூப்பரா கருவேப்பிலை நிறைய போட்டு அதுக்கப்புறம் ஒரு குடமிளகா பச்சை கலர் இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். சோ அந்த மாதிரி குடமிளகா சின்ன சின்ன நறுக்கிட்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகா மட்டும் நான் கடைசியா போட்டுக்கிறேன். நீங்க வந்து பச்சை மிளகா வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். நான் கிட்ஸ் சாப்பிடுவாங்கன்னு ஒரே ஒரு 2 பச்சை மிளகா மட்டும் நான் போட்டுக்கிட்டேன். சோ அதையும் சின்ன சின்னதா இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கார்லிக் வெடிக்கட்டும். இந்த எண்ணெயிலே அந்த கார்லிக் கருவேப்பிலை எல்லாம் நல்லா முறுமுறுன்னு வெந்துட்டா சூப்பரா இருக்கும் மக்களே. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 4 முட்டை ஊத்திக்க போறோம் இன்னைக்கு முட்டை சோறுக்கு. சோ ஆமா மக்களே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 4 முட்டை ஊத்திக்கிறேன். பச்சை மிளகா வந்து இப்பதான் நான் போட்டிருக்கேன். சோ முட்டை வந்து ஒரு 4 முட்டை போட்டுட்டு அதையும் வந்து இந்த எண்ணெயிலேயே சூப்பரா பாத்தீங்களா, அந்த கார்லிக் நல்லா ப்ரௌன் கலர்ல தெரியுதா, நல்லா சூப்பரா ஃப்ரை ஆயிடுச்சு மக்களே. சோ சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா வந்து முட்டை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா போட்டுட்டு ரைஸ் கம்மியா போடுறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு புரோட்டீன் அதிகமா இருக்கும் மக்களே, கார்பு கம்மியா இருக்கும். சோ வந்து நான் வந்து 4 முட்டை 5 முட்டை கூட எடுத்துக்கலாம். நம்ம ரைஸுக்கு ஏத்த மாதிரி, நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீரக பொடி, பெப்பர் பொடி, இது ரெண்டும் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். வேற எந்த பொடியும் நம்ம போட வேண்டாம். சோ பெப்பர் பொடினா வந்து நம்ம மிளகு பொடி, சீரக பொடி, உப்பு, இதை மட்டும் போட்டு நல்லா வந்து கிளறிக்கோங்க இந்த முட்டையிலேயே. சோ இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஏற்கனவே வந்து நம்ம ரைஸ்லயும் உப்பு போட்டிருப்போம். சோ இதுலயும் நம்மளுக்கு தேவைக்கேற்ப உப்பு இருக்கான்னு சொல்லிட்டு நல்லாவே டேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸ் மெனு பண்ணி கொடுங்க, சூப்பரா இருக்கும். செம்ம சூப்பரா வந்து கிட்ஸ் வந்து லஞ்சை ஃபுல்லா ஃபில்லப் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. பாக்ஸ் பார்க்கவே எம்டியா ஹாப்பியா இருந்துச்சு. சோ ரொம்ப எம்மியாவே இருக்கும் மக்களை. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரைஸ் நான் வந்து என் தேவைக்கேற்ப ரைஸ் போட்டிருக்கேன். நீங்க உங்கள் தேவைக்கேற்ப ரைஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்க மக்களே, நல்லா வந்து சமைச்சிட்டு எனக்கே அதை பார்க்க ரொம்ப கிரேவிங் ஆயிடுச்சு. செம்ம டேஸ்டா பார்க்கவே நல்லா ரைஸை கழுவிட்டு செமையா இருந்துச்சு. வேணும்னா இந்த ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணக்கு அப்புறம் லைட்டா வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டா. சோ நான் கிட்ஸ் சாப்பிடுறதுனால நான் ஆட் பண்ண பெப்பருக்கு அப்புறம் நான் ஆட் பண்ணல. பட் பெரியவங்க எல்லாம் சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கிட்டா தூக்கலாவே இருக்கும். பாத்தீங்களா, கிச்சன் ஃபுல்லா ஒரே மெஸ்ஸியா இருக்கு. சோ பொடி, பெப்பர் பொடி எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சனை ஃபுல்லா கிளீன் பண்ணி எல்லாமே நீட் பண்ணி பாத்திரம்லாம் விளக்கி வச்சுட்டேன் மக்களே. சோ கையோட எல்லா வேலையும் முடிச்சு நீட் பண்ணிட்டேன். சோ கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். பாருங்க மக்களே, சப்பாத்தி, சுட சுட சப்பாத்தி டின்னருக்கு. ஸோ சப்பாத்தி வித் நம்ம வந்து பாருங்க, இந்த ரெசிபி நான் இன்னைக்கு வீடியோ எடுக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக எடுக்கிறேன். பச்சை பட்டாணி வித் வந்து பொட்டேட்டோ போட்டு ஒரு சூப்பரான கறி காம்போ வித் சப்பாத்தி தான் மக்களே. ஸோ இதோட வீடியோ வந்து நான் இன்னைக்கு எடுக்க மிஸ் பண்ணிட்டேன், கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த வீடியோ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எடுத்து போடுறேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். யாருக்கெல்லாம் சப்பாத்தி வித் பச்சை பட்டாணி காம்போ ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு, சப்பாத்தி வித் பச்சை பட்டாணி காம்போ யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? எஸ் மக்களே, எனக்கே இதை பார்க்கும்போது ரொம்ப கிரேசி எம்மியாக இருக்குது. சாப்பிட எச்சி ஊடுது. ஓகேவா? நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த காம்போ பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே? பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. இப்போதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம தஸ்னீம் வ்ளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க.
பெல் பண்ணி அப்படியே டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு கரெக்ட்டா டிங்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் இதே மாரி ஒண்ணு இன்ட்ரஸ்டிங்கான, யூஸ்ஃபுல்லான ஒரு குக்கிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். அதுவரைக்கும் பாய் ஃப்ரம் தஸ்னி.